குஜராத் பாவ்நகர் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். இது தொடர்பான அதிர்ச்சியளிக்கும் காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ઓલી સાઈડ ના નીકળ્યા જ નથી. આ પકડાઈ ગયું જો હવે જાય. நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு முதியவரை மீட்புக் குழு மீட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரங்களை விவரிக்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இப்ப முதியவர் மீட்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து அந்த பகுதியில எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கா? வேற என்ன நிலவரம்? குஜராத்தில் ஒரு 2 நாட்களாகவே நல்ல மழை. இதன் காரணமாக அங்கு பரவலாக சில இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அந்த அடிப்படையில் பாவ்நகரை அடுத்த மஹுவா என்னும் கிராமத்தில் முதியவர் ஒருவர் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சாலையை கடக்க முயன்றார். அந்த பகுதியில் இருந்தவர்கள் நீங்கள் சாலையை கடக்க வேண்டாம், அது ஆபத்து என எச்சரிக்கையை விடுத்தும் அதனை பொருட்படுத்தாத முதியவர் அதனை கடக்க முயன்றார். அப்போது வெள்ள நீர் ஓட்டத்தில் கடுமையாக இருந்ததால் அதில் அவர் அடித்து செல்லப்பட்டார். இதனால் அந்த பகுதியிலே ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் நீரில் அடித்து செல்லப்பட்ட அந்த முதியவர் நீண்ட தேடுதல் வேட்டை மற்றும் முயற்சிக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இதுபோன்று ஆபத்தான இடங்களில் பயணம் செய்வதை தவிர்க்கும்படி பொதுவாக அதிகாரிகள் தரப்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டுள்ளது. இது போன்ற வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொண்டு சாகசம் செய்யக்கூடிய முயற்சியிலே ஈடுபட வேண்டாம் என்கிற அறிவுறுத்தல் பொதுவாக வழங்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.